ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. விளக்கு போடுங்க விளக்கு போடுங்க விளக்கு போடுங்கன்றீங்க, நாங்களும் விளக்கு போட்டுன்னு தான் இருக்கோம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்ட்டு சிலரெல்லாம் டவுட்ஸ் கேட்குறாங்க. ஒரு தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த தீபத்து முன்னாடி உட்காரணும், இதுதான் பேசிக். ஸோ விளக்கோட ஒளியை வந்து பக்கத்தில் போய் உட்காராம விளக்கு மட்டும் ஏற்ற சொன்னாங்கன்ற ஒரு ரீசனுக்காக விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் உங்கள் பாட்டுன்னு உங்களோட வேலை செஞ்சால் அது பலனே கிடையாது. ஸோ வீட்டு வாசலில் ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னும்போது அந்த சுற்றி இருக்கக்கூடிய சில கெட்ட விஷயங்கள் எல்லாம் நெகட்டிவ் எல்லாம் வெளியேறும். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அந்த தீபத்தோட ஒளியை நீங்கள் உள்வாங்கணும். எப்படிங்க? அடுத்த கேள்வி அதுதான் வரும். ஸோ இப்போ நம்ம சூரியனை வந்து பார்க்கும்பொழுது சூரியனோட அந்த கதிர்வீச்சு வந்து நம்ம மேலே வந்து விழும். அந்த ரேஸ் அப்படியே வருத்த நம்மளால நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அதே போல தாங்க தீபத்தோட ஒளியும் நமக்குள் வரும். இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உட்கார்ந்து ஒரு நாள் 2 நாள்லாம் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது. தினமும் ஒரு 6 மணி 6:30 மணிக்கு நீ விளக்கே தேவை உட்காருறீங்க அப்படின்னா அந்த தீபத்தோட ஒளிக்கு முன்னாடி உட்காருங்க. ஸோ உங்களுக்கும் அந்த தீபத்துக்கும் ஒரு இடைவெளி விட்டு உட்காருங்க. உட்காரும்பொழுது தீபத்தையே நல்லா உற்று நோக்கி பாருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த தீபத்தை உற்று நோக்கி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அதோடைய ஒளி வந்து உங்களுக்குள்ளே ஊடுருவும். அந்த ஒளியிலேருந்து கரெக்டாக நம்மளோட இந்த ஆக்னாக் பக்கத்தில் வரணுங்க. ஸோ இதுதான் அந்த பாயிண்ட்டு. இங்கே வந்து அந்த தீபத்தோட ஒளி இதுக்கு நேராக இந்த அளவுக்கு வந்துடும்பொழுது உங்களை அறியாமலே நீங்கள் கண்ணை மூடுவீங்க. ஸோ அந்த இது வந்து உங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணணும். அந்த ஒரு பக்குவ நிலை வரும். இப்படி கண்ணை மூடி ஒரு செகண்ட் நீங்கள் அப்படியே கண்ணில் அந்த இதில் நிறுத்துனீங்கன்னா தீபத்தோட ஒளி வந்து இந்த இடத்துல அப்படியே ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதை சுற்றி ஒரு மாதிரி ப்ளூ கலரும் தெரியும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் உணர முடியும். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது தான் அதோட நல்ல பலன்களை உங்களால் உணர முடியும். விளக்கு மட்டும் போய் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டீங்க அப்படின்னா எதையுமே உணர முடியாது. தீபத்தின் பலன்களை நீங்கள் முழுமையாக உணர வேண்டும்னா இது போல விஷயங்களை 11 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தினமும் உட்காந்து தீபத்தோட ஒளியை பாருங்கள். உங்கள் கண்ணில் வந்து ஒரு காந்த சக்தி இருக்கும். ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். இது எல்லாமே தீப வழிபாட்டில் இருக்குது. தீபத்துக்குன்னு ஒரு சில மந்திரங்கள் இருக்குது. நிறைய வந்து எல்லாமே விளக்குலேயே நமக்கு கண்டுபிடிக்கலாங்க. அவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த தீப ஒளியில் இருக்குது. எல்லா ராசிக்காரங்களும் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய கும்பம், மீனம், மகரம், சிம்மம், கன்னி கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது நிறைய நல்ல மாற்றங்கள் நமக்குள் உண்டாகும்.